தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, அந்த வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம்? வணக்கம் விக்னேஷ். இன்னைக்கு இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படிங்கறத நீங்களே பதிவு பண்றீங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு 14 காசுகள் சரிவடைஞ்சு 86 ரூபாய் அப்படின்ற அளவுல வர்த்தகத்தை நிறைவு செஞ்சிருக்கு. ரூபாய் மதிப்பு 86 அப்படிங்கிறது முதல் முறையா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரூபாய் மதிப்பு சரிவு அப்படின்றது 10 வாரங்களா தொடர்ச்சியாவே இருந்துட்டு வருது. இந்த ரூபாய் மதிப்பு சரிவு அப்படின்றதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் டாலரோட மதிப்பை ஏற்றத்தோடயே வச்சுக்கணும், வலுவா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. இதன் காரணமாக டாலர் மதிப்பு ஏற்றத்தினாலையும் தொடர்ச்சியாக அந்நிய முதலீடுகள் வெளியேறிட்டு வருது. இந்திய பங்கு சந்தைகள்ல இருந்து தொடர்ச்சியாக அந்நிய முதலீடு வெளியேற்றி வருது. பங்கு சந்தை மட்டும் இல்ல, எல்லா நிதி சந்தைகள் இருந்தும், அதாவது என்ன, இந்த அந்நிய செலாவணி வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ரூபாய் மதிப்பும் ஐஎன்ஆரும் USD INR ரெண்டும் ட்ரேட் ஆகிறத. சோ இந்த அந்நிய செலாவணி வர்த்தகத்திலையும் தொடர்ச்சியா வெளியேறிட்டு வருது அந்நிய முதலீடுகள். இதெல்லாம் தான் ரூபாய் மதிப்பு சரிவுக்கு காரணமா கூறப்படுது. இது தவிர மற்ற காரணங்கள் அப்படின்னு சொன்னா, கச்சா எண்ணெய் விலையும் தொடர்ச்சியா இப்ப ஏறிட்டு வருதை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவும் ஒரு காரணமா கூறப்படுது. ஏன்னா முதலீடுகள் அடுத்தடுத்து எங்க அதிகமா இப்போ சாதகமான சூழல் எங்க இருக்கோ அங்க சர்வதேச முதலீட்டாளர்கள் முதலீடுகளை மாற்றுவதுதான் காரணம். இது தாண்டி என்ன அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ச்சியாவே நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா 3வது நாளாக சரிவோட தான் நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 240 புள்ளிகளும், நிப்டி 86 புள்ளிகளும் சரிவடைஞ்சிருக்கு. இந்த போன்ற காரணங்களால ரூபாய் மதிப்பு சரிஞ்சிருக்கு. இது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 86 ரூபாயாக சரிஞ்சிருக்கு. இதனால என்ன, ரூபாய் மதிப்பு சரிவுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு சாதகமான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு டாலருக்கும் இப்போ 80 ரூபாய் இருக்கும்போது 80 ரூபாய் கிடைச்சிருக்கும் ஒரு டாலருக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணும்போது. இப்போ 86 ரூபான்னு இருக்கும்போது 86 ஒரு 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி NRI வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அங்கேருந்து அனுப்புற பணத்துக்கு அவங்களுக்கு அந்த கரன்சில சம்பளத்தை வாங்குறவங்களுக்கு இந்திய ரூபாயா மாற்றும் போது அவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா இதுல முக்கியமான விஷயமா பாக்குற நம்மள மாதிரி அதிக அளவு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு இது ஒரு நெகட்டிவான விஷயம். என்ன அப்படின்னா, இம்போர்ட் பில் நமக்கு எல்லாம் நிறைய வரும். நம்ம இறக்குமதி அதிகமா பண்றோம். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு டாலர் மதிப்புல தான் அதிகமா ட்ரேட் பண்றோம். சோ இந்த டாலர் மதிப்புல ட்ரேட் பண்ணும்போது கூடுதல் அமௌண்ட்டுக்கு, இப்ப 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு வர்த்தகர் இப்ப 86 ரூபாய்க்கு டாலரை வாங்கிதான் இறக்குமதி பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு இம்போர்ட் பில் இந்தியாவுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக விளக்கியமைக்காக நன்றி கௌசல்யா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.